Exercise 6.3 miscellaneous practice problem. Fourth one, draw a histogram and the frequency polygon in the same diagram to represent the following data. So weight in kg, number of persons. இது பார்த்தாலே தெரியுது பாருங்க, discontinuous frequency distribution இருக்கு. Because இந்த 55 தான் இங்கே வரணும். Likewise third sum மாதிரியே நம்ம இதை கண்டினியூஸாக சேஞ்ச் பண்ணணும்ல, அது மாதிரி இது கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனாக மாற்றணும். 55 பிகாஸ் அப்பர் பவுண்ட்ரியும் லோயர் பவுண்ட்ரியும் சேமாக இருக்கணும். இங்கே அப்பர் பவுண்ட்ரி வேறு இருக்குது, லோயர் பவுண்ட்ரி வேறு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா லோயர் பவுண்ட்ரியோட -0.5 அப்பர் பவுண்ட்ரியோட +0.5 போட்டு நம்ம வந்து நியூ இது க்ரியேட் பண்ணணும். நியூ ஸோ கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி நியூ. இப்போ என்ன எழுதிக்கணும்னா கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்ஸ் அப்படின்னு போட்டு லோயர் பவுண்ட்ரியோட நம்ம வந்து -0.5 +0.5 பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன வரும்னா வெயிட் இன் கேஜஸ் இங்கே எழுதிக்கோங்க, கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டேபிள் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை -0.5 50 லாஸ்ட் சம்லேயே நான் போட்டு காமிச்சிட்டேன். ஸோ நான் வந்து டைரெக்டாகவே போட்டுடுறேன். வெயிட் இன் கேஜி அண்ட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். ஸோ இது போடும்போது என்ன வரும், லோயர் பவுண்ட்ரியில் -0.5 போடும்போது 49.5 அண்ட் 55.5 இது +5.5 போடணும். அப்போது 15. நெக்ஸ்ட் ஒன் வந்து 55.5 அண்ட் 61.58. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 62 67. அப்போ என்ன வரும்னா 61.5 and 67.5. இது என்ன, இது this one is 12. next 68 73. அப்போ என்ன வரும் 67.5 and 73.5. this is 17. okay. next என்ன 74 79. அப்போ என்ன வரும் 73.5 73.5 79னா 79.5. ஸோ அதுக்கு என்ன 9. நெக்ஸ்ட்டு 80னா 79.5 85.5 10. இப்போ 86 91. அப்போ 85.5 அண்ட் 91.5 is 6. இப்போ பாருங்கள் லோயர் பவுண்ட்ரியும் அப்பர் பவுண்ட்ரியும் இந்த அப்பர் பவுண்ட்ரி இந்த லோயர் பவுண்ட்ரியும் சேமாக இருக்குது. அப்படி இருந்தால் தான் நம்ம ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ண முடியும். இங்கே இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹிஸ்டோகிராம் இல்லாமல் அண்ட் ட்ரா த ஃப்ரீக்வன்சி பாலிகன் ஆல்சோ. இப்போ தேர்ட் ஒனில் வெறும் ஹிஸ்டோகிராம் தான் கேட்டாங்க. ஃபோர்த் ஒனில் ஹிஸ்டோகிராம் அண்ட் த ஃப்ரீக்வன்சி பாலிகன் ஆல்சோ. ஸோ நம்ம அந்த இது மாதிரி ஃப்ரீக்வன்சி பாலிகன் ட்ரா பண்ணணும் ஹிஸ்டோகிராம் வரைஞ்சிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து டிஸ்கண்டினியூஸாக இருக்கிறத வந்து நம்ம கண்டினியூஸாக மாற்றுறோம். கண்டினியூஸாக எப்படி மாற்றுறோன்னா லோயர் பவுண்டரி நான் ஒன்றே ஒன்று மட்டும் போட்டு காட்டுறேன். 50 மைனஸ் இது என்ன இருக்குது 55 இருக்குது. ஸோ 50 -0.5 அப்படின்னா 49.5. ஓகே. அண்ட் 55 +0.5 இப்படி தான் ஆட் பண்ணணும் 55.5. ஓகே. இந்த மாதிரி தான் பண்ணி இப்போ கண்டினியூஸாக மாற்றணும். நெக்ஸ்ட்டு 56 61. அப்போ 56 -0.5 அப்போ என்ன வரும் 55.5. ஓகே. அண்ட் 61 +0.5 ஸோ 61.5 இப்படி தான் ஆட் பண்ணணும். 62 -67னா 61.5 67னா 67.5 68 -0.5னா 67.5 73 +0.5 73.5. அதே தான் இதுவும் 74. ஓகே. 74 -0.5 அப்போ என்ன வரும் 10ல் 5னா 5. அப்போ இங்கே 3 இருக்கும் பாரோ பண்ணுறதால 73.5. ஸோ அந்த மாதிரி தான் போடணும். 79 +0.5 79.5. இது 80 -85. ஸோ 80 -0.5 என்ன 10ல் 5 போனால் 5. அப்போது 9 இருக்கும் பாரோ பண்ணும்போது. ஸோ 79.5. ஸோ 85னா 85.5. நெக்ஸ்ட் 85.5 86னா -0.5னா 85.5 வரும். 86
minus 0.5. 10ல 5 பண்ண 5, அப்போ இங்கே 5 இருக்கும். 85.5. 91 plus 0.5 is 91.5. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஹிஸ்டோகிராமும் அண்ட் ஃப்ரீக்வன்சி பாலிகனும் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ நம்ம இது போடும்போது என்னங்க போடணும்? எக்ஸு எக்ஸ் டேஷ், இங்கே ஒய் டேஷ், இங்கே வந்து ஒய். ஓகே, இங்கே ஒய். இப்போ ஸ்கேல் எழுதிக்கோங்க. இன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 centimeter ஈக்குவல் டு என்ன எழுதணுன்னா இங்கே கேஜி இதில் தான் கொடுத்துருக்கு. ஸோ 6 எழுதியிருக்கோம். 43.5, 49.5 அந்த கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ 6 persons. ஓகே, நெக்ஸ்ட் இன் ஒய் ஆக்சஸ் 1 centimeter ஈக்குவல் டு 2 persons. ரெண்டாக எழுதியிருக்கோம். ஓகே, இது 6 kg அண்ட் தென் திஸ் ஒன் இஸ் பர்சன்ஸ். ஓகே, இந்த கொஸ்டினில் பாருங்கள், வெயிட் இன் கேஜி பர்சன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆக்சஸ் 1 centimeter ஈக்குவல் டு 6 kg, இன் ஒய் ஆக்சஸ் 1 centimeter ஈக்குவல் டு 2 persons. ஸோ இப்போ போட்டுக்கோங்க, இங்கே என்ன கேஜி, இங்கே வந்து பர்சன்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸ்கேல் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆக்சஸ் 1 centimeter 6 kg. ஓகே, இப்போது ட்ரா பண்ணுங்கள். என்ன கொடுத்துருக்கு ஃப்ரீக்வன்சி, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 43.5. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் 49.5, 55.5க்கு வந்து 15. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, 49.5, 55.5க்கு 15னா இங்கே என்ன இருக்குது? 2 போட்டிருக்கோம். 14, நெக்ஸ்ட் என்ன 16, அப்போது நடுவில் தான் 15. ஓகேவா? 49.5, 55.5க்கு வந்து 15. Next 55.5 and 61.5 is 8. இங்கே ஓகே is 8. நீங்கள் பென்சிலில் போடுங்க, நான் இங்கே விசிபிளாக இல்லைன்னு இதில் போடுறேன். நெக்ஸ்ட் 61.5 and 67.5 is 12. நெக்ஸ்ட் ஒன் வந்து 17. ஓகே, 67.5 is 12. Yes, 12. Next in 67, 73.5 is in 17. 16, the middle இது வந்து 17. So 17. Is 17. Next 73.5, 79.5 is 9. Next 9. Next one 10, next 6. Okay va? 73.5, 79.5 is 9. 9 na இது 8, இது 10, so middle வந்து 9. Next 79.5, 85.5 is 10. And then 85.5, 91.5 is 6. 6 இங்கே. Okay, is 6. ஓகேவா? இப்போ எல்லாம் ட்ரா பண்ணியாச்சு. நம்ம இங்கே பாருங்கள், இதுக்கு 9, 10, 6 நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஃப்ரீக்வன்சி பாலிகன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி பாலிகன் எப்படி ட்ரா பண்ணோம்னா, நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். இப்போ 43.5 நான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மிடில்லேருந்து ஆரம்பிங்க. 43, 49.5க்கு மிடில்லேருந்து இங்கேருந்து இந்த மிடில் வரணும். ஓகே, இந்த மிடிலுக்கு ஒரு லைன் போடணும். எப்போவுமே ஃப்ரீக்வன்சி பாலிகன்னா மிட் டேட்டாக தான் வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இந்த மிட் டேட்டா, நெக்ஸ்ட்டு இந்த மிட் டேட்டா, நெக்ஸ்ட்டு இந்த மிட்,
ஓகே 17ல. நெக்ஸ்ட்டு இந்த மிட், நெக்ஸ்ட்டு இந்த மிடில் ஒரு டார்க் லைன் இருக்குல்ல, அதில் தான் ஜாயின் பண்ணிகிட்டே வரணும் 10. நெக்ஸ்ட்டு இந்த 6. ஸோ இந்த முன்னாடி இருக்க மிடில் ஸ்டார்ட் பண்ணதால் இங்கேயும் இங்கே பின்னாடி 91.5க்கும் 96 தானே போட்டிருக்கோம், 97.5 இந்த மிடில்லையும் ஜாயின் பண்ணிடணும். இங்கே வந்து 49.5 43.5 மிடில் இது பண்ணதால் இங்கேயும் இதே மாதிரி பண்ணுறோம். இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இது ஃப்ரீக்வன்சி பாலிகன் பண்ணியாச்சு. ஓகே, இங்கே வேணால் இது வெயிட் இன் கேஜின்னு போட்டுக்கோங்க. வெயிட் இன் கேஜி, இது வந்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். ஓகே, வெயிட் இன் கேஜி. ஸோ ஃபஸ்ட்டு ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி 6 வச்சுட்டு, ஏன்னா நம்மளுக்கு வந்து 49.5ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ முன்னாடி மிடில் வந்து ஜாயின் பண்ணி பின்னாடி மிடில் வரைக்கும் நம்ம எண்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ ஃபோர்த் சம் ஓவர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸில் வரும். ஓகே, ஃபார் மோர் வீடியோஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.